Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Indhu'S World. இன்னைக்கு வந்துட்டு இந்த Gradiant nail art எப்படி நான் பண்ணேன்றதை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கு. அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரெண்டு கலர் தான் நான் எடுத்துர்க்கேன். இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் வந்துட்டு எனக்கு Gradiant nail art பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ அதனால இந்த ரெண்டு கலரும் எடுத்துர்க்கேன். இது வந்துட்டு நியூ பிராண்டோட அந்த nail polish. சோ வந்துட்டு இதுவும் வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல nail polish. அதனால தான் இந்த nail polish வந்துட்டு நான் எடுத்துர்க்கேன். இப்போ வந்துட்டு நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ணலாம். பேஸ் கோட்க்கு வந்துட்டு இந்த கலர் தான் நான் எடுத்துர்க்கேன். இந்த nail art வந்துட்டு ஷார்ட் நெயில்ஸ்ல கூட பண்ணாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ என்னோட நெயில்ஸ் கூட நீங்க பார்க்கலாம் ரொம்பவே ஷார்ட்டா தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட நெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் உடைஞ்சு போனதுனால நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கும் ஷார்ட் நெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த nail art வந்துட்டு ரொம்பவே அழகா பண்ணிடலாம். லாங் நெயில்ஸ் இருக்கிறவங்க பண்ணாலும் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு கிராடியன்ட் பண்ணலான்றது சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றது சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். கிராடியன்ட் nail art வந்துட்டு அப்படி ரொம்ப அழகாக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு காஸ்மெட்டிக் ஸ்பாஞ்சுன்னு வந்துட்டு இதை சொல்லுவாங்க. இது வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது வந்துட்டு மால்ஸில் இருக்கிற கடையிலலாம் வந்துட்டு கிடைக்கும், அல்லது ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் இந்த பிளாக் கலர் எடுத்து இந்த ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பாதி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டு கலர் தான் எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி பாதி இந்த பிளாக் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு பாதி வந்துட்டு இந்த கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு நெயில் பாலிஷால் கவர் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு இப்படி பண்ணி எடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு அது அந்த நெயில் பாலிஷ் எல்லாமே இந்த ஸ்பஞ்சில் தான் வரும். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஸ்பாஞ்சில் வந்துட்டு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நான் கூட இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி அந்த பிக்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு பத்தலைன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஹாஃப் வேணுன்னா ஹாஃப் வச்சுக்கலாம், கொஞ்சம் கம்மியாகவே வேணும்னா அதை விட கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக அண்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த nail artலாம் வந்துட்டு பண்ணால். ஸோ இப்போ வந்துட்டு நான் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் பட்ஸ் வச்சு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணும் பட்ஸும். ஸோ இப்போ வந்துட்டு இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு டாப் கோட் அப்ளை பண்ணலாம். டாப் கோட் அப்ளை பண்ணுறதுனால வந்துட்டு ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் அண்ட் வந்துட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு 1 வீக் வரைக்கும் இருக்கும். 1 வீக்குக்கு மேலேயே வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பிராண்டட் நெயில் பாலிஷ்லாம் வந்துட்டு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்கு மேலேயே அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு விரல்லையும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன், அதையும் இப்போ பாருங்கள்.
நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இந்த நெயில் பாலிஷ் ப்ரஷ் வச்சு வந்துட்டு எவ்வளோ போட முடியுமோ அந்த ஒரு ஸ்ட்ரோக் மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு போட மாட்டாங்க. இப்படி போட்டால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக வராது. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி ஹாஃப் வந்துட்டு ஹாஃப் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் வந்து இன்னொரு கலர் போடுங்க. அந்த மாதிரி பண்ணாதான் அந்த ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு நம்ம பேஸ் கலர் போட்டிருக்கிறது ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அந்த பிளாக் வந்துட்டு அதில் தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம என்னதான் 2-3 கோட் கொடுத்தாலும் கூட அது வந்துட்டு பிளாக் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணதை விட நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நீட் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்பவே வந்துட்டு இந்த கலர் தான் டாமினேட்டிங்காக இருக்குது. பிளாக் வந்துட்டு தெரியவே இல்லை. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா Indhu'S சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Indhu. Bye.